Hi guys, this is Dhanush here. You are watching Podcast Junction, an exclusive show, Road to Success. நம்ம எவ்ரி வீக் ஒரு டிஃப்ரெண்ட் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அவங்களோட அந்த ரோட் டு சக்ஸஸ் அந்த ஜேர்னியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஐ ஹாவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டர். அண்ட் கிரிக்கெட்ல நம்ம ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ்னாலே ஒரு ஃபிட்னஸ் ஓரியன்ட் தான். பட் அதை தாண்டி கிரிக்கெட்லேருந்து இஸ் ஆல்சோ ஃபிட்னஸ் ட்ரெயினர். அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர். ஸோ மல்டிபிள் அவென்யூஸில் பயங்கரமாக ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் தினேஷ் தான் நம்ம இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்திருக்காரு. ஸோ வெல்கம் தினேஷ். ஹவ் ஆர் யூ? குட். நீங்கள்? சூப்பர். ஸோ தினேஷ், நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், அங்கேருந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர். ஸோ ஹவு இட் ஸ்டார்டட் உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன் போவோம். உங்களோட கிரிக்கெட் பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை சொல்லுங்கள். நான் ஆரம்பத்தில் வந்து 12th முடிச்சுட்டு ஒரு சின்ன ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். லோன் வாங்கி கொடுக்குற லோன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது அங்கே நாங்கள் எவ்ரி வீக் வந்து கிரிக்கெட் ஆடுவோம். மெரினா பீச்சில் அப்போது டென்னிஸ் பால் ஆடிட்டுருப்போம். ஓகே, தெரியும். ஓ, மெரினால டென்னிஸ் பால் மேட்சா? சென்னை டோன்டேட் மாதிரி அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் சரி இது கிரிக்கெட் பாலை நம்ம வந்து கொண்டு போவோம், டீம் செட் பண்ணி கிரிக்கெட் பால் மேட்சஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு கிரிக்கெட் பாலுக்காக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6 மாதத்துலேயே நடந்துச்சு அந்த இதெல்லாம். நடக்கும்போது நம்ம டிவி செயின் காலேஜில் தான் வந்து அந்த கிரவுண்டு ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு லீக் நடத்துவாங்க. அங்கே சும்மா லோக்கல் லீக் நடத்துவாங்க, ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் நடத்துவாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும்போது அங்கே ப்ராக்டிஸ் மேட்சஸ் வந்து நாங்கள் ஆடிட்டுருந்தோம். ஆடிட்டு இருக்கும்போது டிவி செயின் மட்டும் கிடையாது, சென்னையில் என்னென்ன கிரவுண்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் கிரிக்கெட் பால் ஆட முடியும், எங்கெல்லாம் ஆட முடியுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்த ஒரு கிரவுண்ட் தான் லயோலா காலேஜ். ஓகே. இப்போ லயோலா காலேஜ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது எங்கள் தாய்மாமா பையன் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் பேர் தாஸ். நான் பேர் மென்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவர் ஜேசுதாஸ். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அந்த காலேஜ்க்கு ஏதோ ஒர்க் விஷயமா வந்திருக்காரு. அங்கே ஆடிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துருக்காரு. அது வரைக்கும் தெரியாது நான் கிரிக்கெட் பால் அவர் ஆடுறேன் அப்படின்றது. ஒரு டென்னிஸ் பாலில் சும்மா ஆடிட்டுருக்கேன் அப்படின்றது தான் அவருக்கு வந்து தெரியும். ஆடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, அவர் தான் பார்த்தாரு. நான் இங்கே ஆடுறது அவர் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. யாரோ வெளில அந்த பவுண்டரிக்கு வெளில நின்று பார்த்துட்ருக்காங்க. நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அன்றைக்கின்னு பார்த்து நல்லா ஆடிட்டேன் போல. ஓகே. எப்பவுமே நல்லா தான் ஆடுவேன். ஆனதை அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு இவ்வளோ நல்லா ஆடுறீங்களே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசினார். நீங்கள் ஆடுறது பார்த்தோன்னா நீங்கள் பேட்டிங்கா இல்லை போலிங்கா? பேட்டிங் ஆடுறது. ஓ, நீங்கள் பேட்டிங்கா? ஓகே. பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் தான். ஆனால் நான் அன்றைக்கி பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தார். ஓகே. பார்த்துட்டு வந்து பேசினார். என்ன எனக்கு தெரியாதுடா நீ இந்த மாதிரிலாம் ஆடுவேன் அப்படின்னு. சரிவா ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அப்போது இவர் வந்து ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் ஓனராக இருந்தார். பொதுவாக கான்ட்ராக்ட் மேனேஜர் ஓனர் இருந்தார். ஐ திங்க் செகண்ட் ஓனர்னு நினைக்கிறேன். இவர் 2 ஓனர். அதில் இவர் வந்து சேப்பாக்கில் கான்ட்ராக்ட் எடுத்து ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த வேலை செய்ய வச்சுட்ருக்காரு. அங்கே ஸ்டேடியம் இன்ஜினியர் வந்து பிரிட்டோ சார். இப்போது அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரின்னு கூட சொல்ல முடியாது, அண்ணன். அந்த அளவுக்கு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அப்போது அவர்கிட்ட கூப்பிட்டு போய்ட்டு ரெஃபர் பண்ணுறது தான் இவர். யார்? தாஸ், எங்கள் மாமா பையன். அங்கே அவர் பார்த்தாரு. சரிப்பா நல்லா ஆடுறேன்னு சொல்கிறல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் டிவிஷன் பிளேயர்ஸுக்கும் நம்ம பாபா பிரஜித் அந்த பிளேயருக்கும் வந்து போலிங்லாம் போட அனுப்பிச்சார். என்ன அப்போது நெட்ஸில் நெட் பவுலராக அனுப்பிச்சார். போட்டுட்ருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண வச்சார் 4th டிவிஷனில். நான் டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு கிரிக்கெட்னா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பேஷன் அந்த மாதிரி. அதனால் டெய்லி வேலையை முடிச்சுட்டு அங்கே போகிறது அப்படி போயிட்டு பழகும்போது ஒரு 2 வருஷமாக கூட என்ன ஆட வைக்கல அந்த 4th டிவிஷனில். ஓ, 2 இயர்ஸாக போயிட்டு தான் நீங்கள் தினைக்கும் போயிட்டு நெட்டில் போடுவீங்க. நெட்டில் போடுறது, நெட்ஸில் அங்கே பேட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கும்போது காலப்போக்கில் வந்து கண்டிப்பாக என் உள்மனசுக்கு தெரிஞ்சிச்சு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு. ஏன்னா இப்போ தான் வருது இந்த மூவிஸ்லாம். நான் வந்து அந்த ஜீவா படம் மூவிலாம் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர நான் இன்னி வரைக்கும் அந்த மூவி பார்க்கல. ஏன்னா எனக்கு பார்க்க பிடிக்கல. ஏன்னா அதில் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை மறுபடியும் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி ரியலாகவே எனக்கு நடந்திருக்கு. அவங்க பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ரியலாக நடந்திருக்கிறதுனால அவரே வருத்தப்பட்டார். ஸ்டேடியம் இப்போது சீஃப் இன்ஜினியராக இருக்கார் அவரும் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது அதுக்கப்புறம் ப்ளே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ யூ லாஸ்ட் ஹோப். அவ்வளோதான். ஆனாலும் அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியில் என்னால் வர முடியல.
அது ஒரு எனக்கு வீடு மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஜெர்சி மூவி, ஜீவா மூவி மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு. என்னால அங்கிருந்து வர முடியல. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, நைட்டு வேலை வந்தேன்னா வேலை செஞ்சு அங்கேயே படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரிலாம் கூட நான் வந்து ரொம்ப வருஷம் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சின்ன சின்ன கான்ட்ராக்ட்லாம் கொடுப்பாங்க, மேன் பவர் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இப்போ டிஎன்பிஎல் வந்ததுன்னா நான் சியர் கேர்ள்ஸ் மேனேஜர். அந்த சியர் கேர்ள்ஸ் மேனேஜருக்கும் அவர் தான் ரெஃபர் பண்ணார். அப்போ டிஎன்பிஎல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது டெல்லி டீமோடைய சியர் கேர்ள்ஸ் மேனேஜராக இப்போ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட அந்த ஃபீல்டை விட்டு நான் வெளில வரல. சம்திங் ரிலேட்டட் டு கிரிக்கெட்ல தான் இருக்கீங்க. ஆமாம், ஏதாவது நான் பண்ணிடணும், உள்ள நான் இருக்கணும். ஐபிஎல் வந்துச்சுன்னா உள்ள இருக்கணும், டிஎன்பிஎல் வந்துச்சுன்னா உள்ள இருக்கணும், நான் கிரவுண்டில் இருக்கணும். கிரவுண்டில் இருப்பீங்க, மேட்ச் பார்த்து தான் மேட்ச் பார்க்கணும். அந்த ஹங்கர் இருக்கு. ஆமாம், அந்த 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 கிராஸோட ஸ்மெல் எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். எனக்கு பிடிக்கும். அது இருக்கணும், அந்த க்ரௌட் ஆம்பியன்ஸ் இருக்கணும். அங்கே நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த வழியாக தான் நம்ம வந்தோம், இந்த வழியாக தான் நம்ம போனோம், இங்கே தான் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. நான் எவ்வளோ வந்து நேசிச்சனோ அது எனக்கு கிடைக்கலனாலும் கூட அதுலேருந்து வெளில வர முடியல. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பட் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் ரியலாக அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால சரி, என்னதான் இருந்தாலும் பார்க்கவாது செய்யலாமே, கூட ட்ராவலாவது பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ என்ன நடந்தாலும், என்ன மேட்ச் நடந்தாலும், ஐபிஎல், டிஎன்பிஎல், எந்த மாதிரி மேட்ச் நடந்தாலும், இன்டர்நேஷ்னல் மேட்ச் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து உள்ள ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் உள்ள இருப்பீங்க. கான்ட்ராக்டில் உள்ள இருப்பேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க உள்ள. ஆமாம். பட் அது பார்க்கும்போது அந்த ஆப்வியஸ்லி அந்த ஏக்கம் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த ஏக்கத்தை விட பார்க்குற அந்த சந்தோஷம் அதிகமாகிடுச்சு இப்போ. ஓகே, ஏக்கம் இருக்குது. அவங்க ஆடும்போதெல்லாம் வந்து நான் இந்த ஷாட் நல்லா ஆடி இருந்திருப்பேனே, எனக்கு இந்த ஷாட் நல்லா தெரியுமே, ஏன் இவங்க இந்த மாதிரி ஆடுறாங்க. ஒரு வாட்டி அந்த வேர்ல்ட் கப்ல டோனி அந்த பாலை வந்து வெல் லெஃப்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா இந்த பாலவே வெல் லெஃப்ட் பண்றாரு அப்படிலாம் ஆயிடுச்சு. ஒரு கேட்ச் மிஸ் பண்ணும்போதும் சரி, பவுலர் வந்து லைன் இடத்துல போடலனாலும் சரி, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆனா ஏன் வந்து ஃபாலோ பண்ணல, உள்ள அடிக்கிறாங்க அப்படிலாம் யோசிக்க தோணும். அதெல்லாம் வந்து ஒரு 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 இன்ச் பை இன்ச் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு அனாலிசிஸ் ஓரியன்டா பாப்பீங்க. ஆமா, அது வந்து எனக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருச்சு. ஏன்னா விளையாட முடியல, ஆனாலும் இப்போ அந்த மாதிரி விளையாட முடியல அப்படின்னாலும் ரெகுலராக இப்போ லீக் ஆடிட்டு இருக்கேன். சும்மா லோக்கல் லீக்லாம் கூட ஆடிட்டு இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக மேட்ச் ஆடிடுவேன். உங்களோட மேக்ஸ் அந்த ஐபிஎல் டிஎன்பிஎல் லெவல் போல, பட் அதோட மேக்ஸிமம்னா எந்த அளவுக்கு ஆடி இருக்கீங்க? எந்த டிவிஷன் வரைக்கும் ஆடிருக்கீங்க? 4th டிவிஷன் வரைக்கும். 4th டிவிஷன் வரைக்கும் ஆடிட்டீங்க. ஓகே, நம்ம தினேஷ் கார்த்திக், சாய் சுனில் இவங்களெல்லாம் மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். தினேஷ் கார்த்திக் வந்து என்னுடைய ஒரு சீனியர், ஒரு 1 வருஷம் சீனியராக இருப்பார். ஓ, அவரெல்லாம் கூட வந்து நம்ம ஒரு 15 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன். உங்களோட மெயின் இது என்னது? பேட்டிங் ஆல்ரவுண்ட் சொல்லிட்டீங்க. பேட்டிங்னா ரொம்ப பிடிக்குமா, போலிங்னா ரொம்ப பிடிக்குமா? எப்படி சொல்றது, இந்த கண்ணு பிடிக்குமா இந்த கண்ணு பிடிக்குமா எப்படி சொல்றது? ஓ, அந்த மாதிரி தான். ரெண்டுமே பக்காவா பண்றீங்களா? போலிங்னா எந்த மாதிரி, ஹர்திக் மாதிரி போலிங்கா இல்ல ஜடேஜா மாதிரி? அதான் சொல்றேன், எனக்கு ஃபிட்னஸ் நல்லா இருக்கும்போது பேஸ் போட்டுட்டு இருந்தேன். ஓ, இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் நல்லா வந்தது. இப்போ கொஞ்சம் வெயிட் ஏறிட்டு இப்போ இருக்கிற அந்த லீக் ஆடும்போது ஸ்பின்னரா என்ன நான் மாற்றிக்கிட்டு, அதுவும் என்னோட இப்போ ஸ்கோர் கார்டெலாம் இருக்குது கிரிக்கெட்டர்ஸில். அதில் அந்த பால் பவுல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாட் 1-1 அந்த மாதிரி தான் இருக்கும் இப்பவும் கூட. எந்த மாதிரி, ரிஸ்டா இல்லை ஹாஃப் ஸ்பின்னா? ஹாஃப் ஸ்பின்னர் போட்டுருங்க. இந்த திடீர்னு கெயில் மாதிரி அடிச்சுட்டீங்களா? ஏன்னா நீங்க யூஆர் டால்னோ, அதனால ஈஸியா போடலான்னு. பேட்டிங்கை பொறுத்தவரை எந்த உங்களோட ரோல் மாடல்னா பேட்டிங்ல யாரு? அது எப்படின்னா டீம் பொறுத்து. ஓ, டீம் பொறுத்து மாற்றுவாங்க. எப்படின்னா நம்ம படத்தில் சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு காமெடி வேணுமா காமெடி, ஃபைட் வேணுமா ஃபைட், திடீர்னு ஓப்பனிங் இறங்குவாங்க, அந்த மாதிரி ஓப்பனிங் 1 டவுன் மிடில் ஆர்டர் இதெல்லாம் மாத்திட்டே இருப்பாங்க எப்படி வேணாலும். இப்போ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 5th டவுன், 50th ஓவருக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கிடைக்குது. 18 பால்ஸ் 52 ரன்ஸ். ஓ, 7 6. நம்ம 4 விட 6 தான் அதிகமா இருக்கும், அதனால ஹிட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம எல்லா கேட்டகரியிலையும் எல்லா டவுன்லயும் எல்லா இடத்துலயும் ஆடுற மாதிரி உங்களுக்கு கூட ஆடிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு ஒரு ரோல் மாடல்னா யார் கிரிக்கெட்ல? சச்சின் தான். யாரோட ஸ்டைலை நீங்க வந்து அடாப்ட் பண்ணி, யாரோட ஸ்டைலை அடாப்ட் பண்ணி ஆடுற மாதிரி? எனக்கு சச்சின்னா ரொம்ப பிடிக்கும், சச்சின் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மாதிரி ஆட நம்மளால முடியாது. அதனால என்னோட ஸ்டைலே, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு ஸ்டைல். உங்களோட பெஸ்ட் ஷாட்னா என்னது? ஸ்லாக் ஸ்வீப். சூப்பர், பரவாயில்ல. இந்த ஏன் நான் இவ்வளோலாம் கேட்குறேன்னா, கிரிக்கெட் வந்து ஜென்ரலாக நம்ம இந்தியா மட்டும் வி ஆர் ஸோ இன் டு கிரிக்கெட். எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்னால நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டேன். பட் ஓகே, இது கிரிக்கெட் உங்களுக்கு அந்த கனவு நினைவாகனாலும் அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒன்று இருந்துட்டு தான் இருக்கீங்க.
அங்கேருந்து ஃபிட்னஸ்க்கு எப்படி வந்தீங்க? இப்போ ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் வேறு இருக்கீங்களே, 18 வருஷமா ட்ரைனிங் வேறு சொன்னீங்க, அது எப்படி? இப்போது அந்த அந்த காலகட்டத்தில் 4th டிவிஷன் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு மேட்சஸ்லாம் வரல. மேட்சஸ்லாம் வராத போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேங்க்கு அந்த லோன் வேல்யூ வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே. சரியா சேலரி கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் அப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன். ஃபிட்னஸில் நல்ல ஐடியா இருக்குது. ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ஃபிட்டாக தான் இருப்பேன். அப்போது கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாலும் கூட டெய்லி ஜிம் போவேன். சரியே நம்ம இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வரலாமா அப்படின்ற ஒரு தாட்டு மச்சான் ஒருத்தன் வந்து சொல்லலாம். அங்கே எப்படி மாமாவோ அந்த மாதிரி இங்கே மச்சான். ஆமாம் மாமா நீங்கள் ட்ரைனர் ஆகிடுங்க மாமா அப்படின்னா. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிம் போக ஆரம்பித்து ட்ரைனர் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனருக்கு என்னென்ன நம்ம கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் படித்து ஒரு 2 சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் ஃபிட்னஸில். 2 சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் கூட நான் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேர் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு கூட தனி ட்ரைனிங் இன்றைக்கும் கூட பர்சனல் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். கிரேட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பட் இப்போ வந்து கிரிக்கெட்டு ட்ரைனிங் ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ்ன்றதால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களோட அடுத்த நியூ பாதை, அதாவது இந்த ரோட் டு சக்ஸஸ் ஜர்னியில் நவ் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ரோட், அதாவது பிஸ்னஸ்ன்னு இறங்கிறீங்க, ஒரு ஆண்டர்பிரனராக உருவெடுத்துறீங்க. அதை பற்றி எது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ் தான் பிரதர். என்னென்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சப் கான்ட்ராக்ட் மாதிரி நமக்கு மேன் பவர் கொடுத்தாங்க. ஸோ மேன் பவர் எடுத்துகிட்டு இப்போது நான் ஒரு சைடு என்ன பண்ணுவோன்னா, சேர்கல் சைடு போனாலும் அந்த ஆர்கனைசேஷன் சைடு நம்ம போனாலும் நமக்குன்னு சில பேர் வந்து இங்கே உள்ள வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் உள்ள பிளேயர்ஸ் குடிக்கிற அந்த வாட்டர் பாட்டிலேருந்து உள்ள மீடியாவில் குடிக்கிற அந்த வாட்டர் பாட்டிலேருந்து நம்ம பசங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. பிளேயர்ஸ்லேருந்து யாருக்கு வாட்டர் பாட்டில் வந்து அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக சப்ளை பண்ணணுமோ சப்ளை பண்ணுறது ஃபுல்லாக நம்ம பசங்க தான். ஓ கிரேட் சூப்பர். மேன் பவர் வச்சு அது பண்ணுவோம். அது ரொம்ப கஷ்டம். அந்த ஜாபு தள்ளிட்டு போயிட்டு லிஃப்ட்டில் ஏற்றி எல்லாம் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி மேன் பவர் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு மேன் பவர் சப்ளை பண்ணிட்டு. ஆமாம், அப்போது ஸ்டார்டிங் நான் அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் வரும்போது எனக்கு என் ஃப்ரெண்டுன்றத விட அவனை என் மச்சான் கூட சொல்லலாம். டிஜே அரவிந்த் அவன் பேர், ரொம்ப க்ளோஸ். அவன் என்ன பண்ணான்னா, நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரோம். நாங்கள் ஒன்றா தான் வந்து ஒரே ரூமில் தான் தங்குவோம். அங்கே மேட்சஸில் வந்து நாங்கள் ஹோட்டலில் எடுக்கும்போது டிஎன்பிஎல்லில் அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் கூட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இப்போது ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிவிட்டு இப்போது ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். டனல் கட்டுற கான்ட்ராக்ட். டனல்ஸா? டனல். ஓகே. இது எங்கே? சென்னையா? ஓ இங்கே தான். பட் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி இது டனல்னா அவ்வளோவா புரியல. என்ன பண்ணுவாங்க அது பேசிக்கலி? டனல் எப்படி சொல்றது? இப்போ தமிழ்ல காவான்னு சொல்லுவாங்க. அதுக்கான அந்த டனல் ஒர்க் அது. ஸோ மேலலாம் வராது, உள்ள அண்டர் கிரவுண்ட்ல. இது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். அப்போ கவர்மெண்ட் தான் கான்ட்ராக்ட் வந்து லேபர்ஸ் வந்து இது பண்ணி கொடுத்துருவோம். ஓ ஓகே. அந்த லேபர் வந்து நான் எடுத்து பண்ணிடுறேன். ஓ நைஸ். ஸோ அது அப்படியே வேற லெவலில் வந்துருக்கு. இது எங்கேருந்து வந்ததுன்னா மேன் பவர். மேன் பவர் பண்ணுற இல்லையா இது பண்ணு, மேன் பவர் பண்ணுற இல்லையா இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நமக்கு கொடுக்குறோம். ஆமாம், இருக்கிறதுலே மேன் பவர் கன்சல்டன்சி இஸ் வெரி டிஃபிகல்ட். நிறைய ஈவெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்கேன். ஓ நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு டஃப் கொடுப்பீங்க போல. அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ கேட்பாங்க, ஒரு டிஎன்பிஎல்ல ஸ்டேஜ் செட்டப்காக 100 பேர் கேட்டாங்க. ஒரே நைட்டில் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் 100 பேர். அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஆமாம். அதே மாதிரி இப்போது ரோட் 26 அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானை வச்சு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணாங்க ஸ்டேடியமில். அதுக்கு இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டு எனக்கு 70 பேர் வேணும், நாளைக்கு காலை 9 மணிக்குன்னு கேட்டாங்க. அந்த நைட்டை ரெடி பண்ணி கொடுத்து அந்த ஒர்க் பண்ண வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. இதெல்லாம் பண்ணுறதுனால நம்பிக்கையின் பேரில் சில பேர் கொடுக்குறாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் கடவுளோட தயவில் நல்லா போயிட்டுருக்கு. வெரி குட். ஸோ கிரிக்கெட், ஃபிட்னஸ், பிஸ்னஸ் வந்துட்டீங்க. வாட் இஸ் யுவர் வே ஃபார்வர்ட்? உங்களோட எண்ட் கோல், ஒரு அச்சீவ்மெண்ட்னா என்னவா நினைக்கிறீங்க? அது சொல்கிறதுக்கு ஏற்றுக்க மனசு இருக்குமா இல்லையான்னு தெரியல. என்னுடைய கோல் என்னென்னா நல்லா சம்பாதிக்கணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இது ஒரு ரொம்ப சிறந்த கோல் தானே. இதை ஏன் சொல்கிறது ஏற்றுக்கணுமா? அது நம்ம இன்டர்வியூவில் பேசுகிறதுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நல்லா சம்பாதிக்கணும், கரெக்டாக சம்பாதிக்கணும், நல்லா ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் கோல். இதை விட ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்டஸ்ட் கோல். பட் ஆனால் இந்த கடவுளோட ஒரு செட்டிங் இருக்குல்ல, உங்களை வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆக விடல, ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனரா சும்மா உங்க பாடிக்கு ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க ஒரு 4 பேருக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் அவரோட பிளான். தடுக்க முடியாது. கண்டிப்பா. பட் அது வாழ்த்துக்கள், உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்ட்டு நாங்கள் டெஃபினட்டாக ப்ரே பண்ணுறோம். பட் எனக்கு வந்து 2-3 இன்சைட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா
அட்லீஸ்ட் பார்க்குற ஆடியன்ஸ் தெரியும். இந்த கிரிக்கெட்ல நிறைய பாலிட்டிக்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ஜீவா படம் பார்க்கல, இப்போ நான் ஜெர்சி படம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு கசப்பான ஒரு சம்பவம் சம்திங் இந்த மாதிரி நடக்குது, இல்லை உங்களை மாதிரி நிறைய ஆஸ்பைரிங் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு மெசேஜானா என்ன சொல்லலாம்? ஒரு கசப்பான சம்பவம், ஒரு மெசேஜ். டிஎன்பிஎல் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கசப்பான சம்பவம்லாம் இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தாங்க, மேலே கை போட்டுலாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என் மேலே கை போட்டு ஒருத்தர் பார்த்தாரு. கை போட்டுனா அது என்ன புரியல எனக்கு. கை போட்டுனா என்னன்னா, கை போட்டால் முதுகு மேலே நூல் தெரியும், தடவி பார்த்தா அது இருக்காது. இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்க எனக்கு. ஆனால் டிஎன்பிஎல் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நிறைய இருந்தது. டிஎன்பிஎல் வந்ததுக்கப்புறம் மக்கள் பார்க்குறாங்க, நல்லா ஆடுறாங்களே, அந்த பிளேயரையும் போடலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎல் நான் ஆடாதான் எனக்கு ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா அப்பயே வந்து ஆட முடியல. ராஜகோபால் சதீஷ்லாம் வந்து என் கூட ஆடினவர் தான். ஓ, நம்ம சென்னை ராஜகோபால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல கூட ஆடினார். ஆமாம், ஆடி இருக்காரு. அவர் ஐசிஎல்ல பாப்புலர் ஆனதுக்கப்புறம் வந்தாரு. இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ மக்கள் பார்க்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஸோ டிஎன்பிஎல் வந்ததுக்கப்புறம், டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய டேலண்ட் தான் இங்கே வந்து பேசுது. ஆர் யூ ஷூர்? கண்டிப்பாக. இப்போ பாலிடிக்ஸ் அவ்வளவா இல்லை. கண்டிப்பாக பாலிடிக்ஸ் வந்து அப்போ 90% இருந்தது அப்படின்னா இப்போ 10% தான் இருக்கு. ஓ, பர்சன்டேஜ் வைஸ் நம்ம சொல்லும்போது அதுவே பெரிய growth தான். ஆமா, அதுவே பெரிய growth. ஏன்னா டெலிகாஸ்ட் ஆகுது, மீடியா பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து உழைப்பு இருக்கணும், உழைப்பு இருக்கணும், கண்டிப்பாக உழைப்பு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அதுக்கு வந்து நட்ராஜன் ஒரு எக்ஸாம்பிள் தான். கண்டிப்பாக 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 அவரெல்லாம் வந்து உண்மையில சொல்கிறேன், அவருக்கெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவரோட உழைப்பு தான். ஆமா, அவர் எங்க ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு ஸ்டேடியம் கட்டிட்டு பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாங்க, உழைப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு நவ் வி ஹேவ் ஹோப். ஒரு டிஎன்பிஎல்ல வந்தா ஐபிஎல் இந்தியன் டீம் வரதுக்கான சான்சஸ் இஃப் தே ஹேவ் 100% இருக்கு. நீங்கள் டேலண்ட் காமிச்சிங்க, உங்கள் டேலண்ட் இருக்குது அப்படின்னா, லக்குலாம் வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. இப்போது லக்குன்ற இடத்துல இருந்து பேசணும் அப்படின்னா அது நான் பேச மாட்டேன். லக்கு பற்றி நீங்கள் அவ்வளோ பார்க்குறீங்க, ஹார்ட் ஒர்க் மட்டும் பிலீவ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கிரிக்கெட் கோச்சிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணல? கிரிக்கெட் கோச்சிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் நிறைய விஷயம் இருக்குது. நான் பசங்களை கூப்பிட்டு வந்து நான் கோச் பண்ணுறேன் அப்படின்னா, என் பையன் யாராவது ஒருத்தனாவது வந்து ஒரு இடத்துல ஆடணும். அதை ஆட வைக்க முடியலன்னா அத்தனை பசங்க நான் ஏமாத்துற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி உங்களோட கோலே வந்து சொல்லுது, பிகாஸ் யூ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக நினைக்கிறீங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் இன்டர்வியூ. ஏன்னா இது இன்டர்வியூ கூட சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல இன்சைட்ஸை ஷேர் பண்ணிங்க. டெஃபினட்டாக உங்களோட இந்த பிஸ்னஸ் ஜேர்னிக்கு எங்கள் டீம் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சும்மா இன்டர்வியூக்காக சொல்லாமல் 4 பேருக்கு உண்மை நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ட்ரீம் சக்ஸஸ் ஆகலை, பட் நிறைய பேருக்கு ட்ரீம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற இந்த உள்ளத்துக்கு எங்கள் டீம் சார்பு நல்ல வாழ்த்துக்கள். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் ஷோ. திஸ் இஸ் தனுஷ் signing off from Podcast Junction and an exclusive show, Road to Success. Thank you.